மாஸ் கட்சியின் மஞ்சோய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹபீஸ் சப்ரி பேராக் மாநில அளவிலான தேசிய தின விழாவில் சுல்தான் நஸ்ரின் ஷாவை உட்படுத்திய பாதுகாப்பு மீறல் குறித்த தனது ஃபேஸ்புக் பதிவுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆரம்பத்தில் பெற்ற தகவலின் அடிப்படையில் தவறாக ஒருவரை அடையாளம் காட்டியதாகவும் சில நிமிடங்களில் பதிவை சரி செய்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார். ஆனால் பொறுப்பற்றவர்கள் தனது ஆரம்ப பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து அதை இனவாத அடிப்படையில் காட்டியதாகவும் தனது போலீஸ் புகாரில் அவர் கூறினார். எனவே தாம் இன அரசியலை தூண்ட விரும்பவில்லை என்றும் தவறு யார் செய்தாலும் பாதுகாப்பு மீறல் ஏற்க முடியாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆபீஸின் ஃபேஸ்புக் பதிவுக்கு எதிராக பினாங்கு, நெகிரி செம்பிலான் டிஏபி இளைஞர் பிரிவுகள் முன்னதாக போலீசில் புகார் செய்தன. மேடையில் சுல்தான் நஸ்ரீனை நோக்கி ஓடி அவரை பின்னாலிலிருந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் 41 வயது மலாய் பெண் என்றும் ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்றவர் என்றும் போலீசார் முன்னதாக உறுதி செய்தனர். அவர் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவ்வேளையில் சுல்தானை உட்படுத்திய இந்த பாதுகாப்பு மீறல் தொடர்பில் கட்டொழுங்கு விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதை பேராக் போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனினும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் இன்னமும் பணியை தொடர்கின்றனர். பேராக் அரண்மனையுடன் இன்று சந்திப்பு முடிந்ததும் மேல்கட்ட நடவடிக்கை குறித்து முடிவாகும் என மாநில போலீஸ் தலைவர் நூர் இஷாம் நூர்டின் கூறினார். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். திருட்டு மோட்டார் சைக்கிள்களை வைத்திருந்த குற்றத்தை கண்டும் காணாதது போலிருக்க 9,000 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்ற சந்தேகத்தில் ஒரு மூத்த அதிகாரி உட்பட 5 போலீஸ்காரர்கள் பினாங்கில் கைதாகியுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் பினாங்கு மாநில இயக்குநர் டத்து எஸ் கருணாநிதி அதனை உறுதிப்படுத்தினார். 20 முதல் 40 வயதிலான அந்த 5 வாக்குமூலம் அளிக்க நேற்று MACC அலுவலகம் வந்தபோது கைதாகினர். வெள்ளிக்கிழமை சிப்ராங் பிராயில் சோதனையொன்றின் போது அந்த 5 லஞ்சத்தை கேட்டு பெற்றுள்ளனர். மோட்டார் சைக்கிள் பழுது பார்க்கும் பட்டறையின் உரிமையாளரிடமிருந்து ரொக்கமாக லஞ்ச பணம் கைமாறியதாக நம்பப்படுகிறது. 24 மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட பிறகு MACC உத்தரவாதத்தின் பேரில் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட நாடறிந்த நகைச்சுவை கலைஞர் சத்யாவின் இடது கால் விரல்களில் ஒன்று மட்டுமே துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதி பெருவிரல் மட்டுமே நீக்கப்பட்ட நிலையில் அதே நிலைக்கு ஆளாகலாம் என முதலில் ஐயுறப்பட்ட மேலும் 2 விரல்கள் காப்பாற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அவ்விரு விரல்களிலும் தற்போது மருந்து மட்டுமே போடப்படுகிறது என்றார் அவர். 61 வயது சத்யாவின் இடது காலில் 3 விரல்கள் துண்டிக்கப்பட்டதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் மேலும் கிருமி பரவினால் இடது காலை பாதம் முதல் கணுக்கால் வரை துண்டிக்க வேண்டி வரலாம் என சத்யாவும் கூறியிருந்தார். இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை அம்பாங் மருத்துவமனைக்கு மேல் பரிசோதனைக்காக அவர் சென்றபோது கால் துண்டிப்பு தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. பீமாய் தங் தூ எனும் தொலைக்காட்சி நகைச்சுவை நாடக தொடர் மூலம் புகழ் பெற்றவரான சத்யா நீண்ட காலமாகவே நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. தாய்லாந்தின் சொங்க்லாவில் 2 M4 ரக துப்பாக்கிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தோட்டாக்களுடன் பிடிப்பட்ட மலேசியர் அந்த சுடும் ஆயுதங்களை இந்நாட்டுக்குள் கடத்தி வர முயன்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அவற்றை அந்நபர் அந்த அண்டை நாட்டிலேயே வாங்கியிருக்கக்கூடும் என புக்கிட் அமானின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதித்துறையின் இயக்குநர் அஸ்மி அபு காசிம் கூறினார். மேற்கொண்டு தகவல்கள் பெறப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். சொங்க்லாவில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கையாக நடத்தப்பட்ட சாலை தடுப்பு சோதனையில் 40
36 வயது அம்மலேசியர் முன்னதாக கைதானார். மலேசிய பதிவு எண்ணை கொண்ட காரில் அந்த சுடும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. விசாரணைக்காக அவர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தாய்லாந்தில் உல்லாச விடுமுறை முடிந்து திரும்பிய 23 பேர் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமான AADKவால் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஜித்ராவைச் சேர்ந்த 6ஆம் படிவ மாணவி ஒருவரும் அடங்குவார். புக்கிட் காயு ஹித்தாம் சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு சோதனை சாவடியில் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி தொடக்கம் நேற்று மதியம் 1 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட ஆப் மெர்டேக்கா 2025 சோதனையில் அவர்கள் சிக்கினர். 31 பேர் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அந்த 18 வயது மாணவி, அவரின் 25 வயது காதலர் உட்பட 23 பேர் பல்வேறு போதைப் பொருட்களை உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. அம்மாணவி உட்பட பலர் டானோக்கில் கேளிக்கை மையத்தில் உல்லாசமாக இருந்த போது போதைப்பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது. மேல் விசாரணைக்காக அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கமும் அதிர்வுகளும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. இதுவரை 812 பேர் உயிரிழந்துள்ள வேளை 2817 பேர் காயமடைந்துள்ளதாக தலிபான் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரிக்டர் கருவியில் 6ஆக பதிவாகிய நிலநடுக்கத்தால் தலைநகர் காபூல் முதல் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் வரை கட்டிடங்கள் குலுங்கின. சுமார் 12 லட்சம் பேர் பலத்த அதிர்வுகளை உணர்ந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியது. மிகவும் பாதிக்கப்பட்ட குனார் மாநிலத்தில் மட்டும் 800 பேர் உயிரிழந்து 2500 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் பலர் அண்மையில் ஈரான் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து திரும்பிய அகதிகள் ஆவர். களிமண்ணால் கட்டப்பட்ட சிறு வீடுகள் இடிந்து பல கிராமங்கள் அழிந்துள்ள நிலையில் ஐநா மற்றும் தலிபான் அரசு இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் சரிந்து விழுந்த கட்டிடங்கள் மற்றும் பிளவுற்ற சாலைகளாலும் பலவீனமான தொலைத்தொடர்பு வசதி காரணமாகவும் தொலைதூர கிராமங்கள் அணுக முடியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய உள்ளிட்ட உலக நாடுகள் உடனடி உதவிகளை வழங்குவதாக அறிவித்துள்ளன. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life.